கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய சிந்தனைக்கு வேண்டி ஒரு சிறிய கதையை சொல்லி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூட நான் ஆசைப்படுகிறேன். பைபிளில் ரோமருக்கு எழுதிய புஸ்தகத்தில் 12ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லி கடைசியில் மனம் புதிதாகிற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு ஆதாரமாக ஒரு கதையை சொல்லுகிறேன். ஒரு ஊரிலே, ஒரு கிராமத்திலே ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயி சில புறாக்களை வளர்த்தி கொண்டிருந்தார். அந்த புறாக்களுக்கு காலையில் எழுந்தவுடன் அதற்கு வேண்டிய ஆகாரம், கோதுமையோ ராகியோ ஏதோ ஒன்றை எல்லா புறாக்களுக்கும் வேண்டிய அளவு போடுவார். ஒவ்வொரு நாளும் இதை பார்த்து கொண்ட ஒரு காகம் நினைத்தது, இந்த புறாக்களுக்கு பார், அந்த மனிதனே ஆகாரம் கொடுக்கிறார், ஆனால் நான் எங்காவது எனக்காக ஆகாரம் தேடி போக வேண்டும், யார் கையில் எனக்கு கிடைக்கும் என்று தெரியாது என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தது. இப்படியே ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு ஆசை வந்தது. இந்த புறாக்கள் எல்லாம் வெள்ளையாக இருக்கிறது, நான் கருப்பாக இருக்கிறேன், நான் அங்கே போய் உட்கார்ந்தால் தெரிந்துவிடும், அதனால் நானும் வெள்ளையாக இருந்தால் தெரியாது, நானும் அவர்களுடன் சேர்ந்து ஆகாரம் உண்ணலாம் என்று நினைத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த கிராமத்திலே வீடு வெள்ளையடிப்பதற்கு வேண்டி ஒரு வீட்டுக்கு முன்பாக பெரிய மண்பானையிலே சுண்ணாம்பு ஊற வைத்திருந்தார்கள். அதை பார்த்து கொண்டு இந்த காகம் நினைத்தது, இதற்குள் முழுகி எழுந்தால் நானும் வெள்ளையாகிவிடும். அதே போல் அந்த சுண்ணாம்பிற்குள் முழுகி எழுந்தபோது அது வெள்ளையாகிவிட்டது. அதுக்கு ஒரே சந்தோஷம். அப்பொழுது என்ன பண்ணியது, போய் இந்த டெய்லியும் புறாக்கள் ஆகாரம் உண்ணும்போது அதன் நடுவில் இதுவும் போய் சேர்ந்து கொண்டது. ஒரு புறா எக்ஸ்ட்ரா வந்து விட்டது என்று நினைத்து கொண்டு அந்த விவசாயியும் எல்லாருக்கும் போடுகிற ஆகாரத்தை இந்த காக்கைக்கும் போட்டான். இப்படியே பல நாள் அந்த ஆகாரத்தை தின்று கொண்டிருந்தது. ஒரு நாள் வேறொரு காக்கை தூரத்தில் எதையோ பார்த்து, ஏதோ இறந்து போன எலியோ ஏதோ ஒன்றை பார்த்தவுடன் மற்ற காக்கைகளும் கூப்பிட வேண்டிய நேரத்தில் கா என்று ஒரு கத்து கத்தியது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் இது காக்கை தானே, அதனுடைய சுபாவம் போகவில்லை. உடனே இதுவும் கா என்று கத்தி கொண்டு அந்த இடத்துல பறந்து போனது. அந்த விவசாயிக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது, ஐயோ, இவ்வளவு நாள் அந்த காக்கைக்கா என்னுடைய ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருந்தேன் என்று. மீண்டும் அது 2ஆம் நாள் வரும்போது தடி எடுத்து ஒரே அடி எடுத்து அதை ஓட்டி விட்டான். இதை போல தான் நாம் கூட, மனிதர்கள் கூட நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களைப் போல ஆக வேண்டும், மற்றவர்களைப் போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களைப் போல நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் சொந்த புத்தியில் ஏதாவது செய்தால் இப்படியாக தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியிலே மாட்டிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நமக்கென்று தேவன் எதை வைத்திருக்கிறாரோ அதை செய்து, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகளை உபயோகப்படுத்தி, நமக்கு தேவன் கொடுத்துகிற வாழ்க்கையில் எதை நாம் அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்து அவருடைய சித்தத்தின்படி செய்தால் இந்த மாதிரி நாம் மனிதருக்கும் தேவனுக்கும் மத்தியில் தூரமாகாதபடி, நாம் மனிதராக இருந்தால் மனிதரோடு கூட வாழ நம்மை தேவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து நமக்கு கொடுத்த நன்மைகளை அதை மாத்திரம் அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று இந்த கதை மூலம் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம்.